விவசாயிகள் சங்கங்களுடைய தலைவர் நல்லசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். நல்லசாமி, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கேரளாவில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேரள அரசு முன்னேற்பாடுகள் எல்லாம் எடுத்திருக்கிறது. இதற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் தமிழகத்திற்கு ஏற்படுத்தும்? நம்ம இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம் நினைக்கிறீங்க? சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டப்பட்டால் ஏற்கனவே பவானி ஆற்றின் குறுக்கே முக்காலில அணை கட்டுறக்கு ஒரு முயற்சி நடந்தது, அது முறியடிக்கப்பட்டது. இப்போது சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டுறக்கு முயற்சி பண்றாங்க. இந்த அணைகள் கட்டப்பட்டால் பவானி ஆறு முற்றிலுமாக காய்ந்து போகும். பாசனம் பெறுகின்ற பவானி பாசனங்கள் 2.5 லட்சம் ஏக்கர் பாலைவனமாகும். கோவை, திருப்பூர், ஈரோடு மக்களுடைய குடிநீர் ஆதாரங்கள் முற்றிலுமாக பறிபோகும். அப்போது இந்த பகுதியே ஒரு பாலைவனமாக மாறும் ஆபத்தை இது நோக்கி இருக்கின்றது. அது போக உலகத்திலேயே சிறுவாணி தண்ணீர் சுவையான தண்ணீர். அமேசான் காடுகளில் கிடைக்கும் தண்ணீரை விட அடுத்தபடியான சுவையான தண்ணீர். இந்த தண்ணீரை பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு விற்கும் பொருட்டு இந்த முயற்சியை இந்த அரசு மேற்கொள்கின்றதா என்ற ஐயப்பாடும் எழுகின்றது. ஆகவே மத்திய அரசு இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. வனத்துறை, சுற்றுப்புறச்சூழல் துறை அரசுக்கு அமைச்சகம் பரிந்துரை செய்திருக்கின்றது. ஆக புத்திசாலி கோழி குஞ்சு முட்டைக்குள்ளேயே கூவும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒப்புதல் பெறாமலேயே இந்த பணியை தொடங்கி இருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஒரு வஞ்சிக்கின்ற ஒரு போக்காகும். கேரளா ஒரு மழை மாநிலம், தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம். அங்கே 3000 மில்லிமீட்டர் மழை சராசரி மழை, இங்கே 920 மில்லிமீட்டர் மழை. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் தடுத்து நிறுத்துவது என்பது ஈவு இரக்கம் கண்ணோட்டம் இல்லாத செயல். நடுவண் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஒரு போர்க்களமாக மாறும். நல்லசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.